கூட்டத்தோட கூட்டமாக வாழாத, உனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வானத்துக்கு ராஜாவை பறக்க வேண்டிய ஒரு கழுகு தன்னை ஒரு சாதாரண கோழி நினச்சிக்கிட்டு கோழி குஞ்சுங்க கூடவே வளர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான அதே சமயம் செம்ம ஃபன்னான ஒரு சாகச உலகத்துக்குள்ள தான் நாம் இன்னைக்கு போக போகிறோம். 2023 ரிலீஸ் ஆகி அனிமேஷன் ரசிகர்களை செம்மையாக கவர வச்ச கோல்ட் பிக் என்ற படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கதையோட மெயின் லீடிங் கேரக்டர் கோல்ட் பிக் அப்படின்ற ஒரு குட்டி கழுகு தான். கோழிங்க மத்தியில் வளர்ற இவனுக்கு ஒரு கட்டத்தில் தான் ரெக்கையோட பலமும் தான் யாருன்ற உண்மையும் தெரிய வருது. உடனே தன் இனத்தை தேடி பறவைகளோட உலகமான சிட்டிக்கு ஒரு மாசான பயணத்துக்கு கிளம்புறான். ஆனால் அங்கே அவனோட அடையாளத்தை அழிக்க ஒரு பெரிய சதியே காத்துட்டு இருந்திருக்கு. கோழியா வளர்ந்த ஒரு குட்டி கழுகு தான் உலகத்தை தேடி போற ஒரு வான்வெளி பயணம், பறவைங்க நகருக்கு வந்த ஒரு பேர் ஆபத்து. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோ கோல்ட் பிக் அவனோட சிட்டிக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து நின்று தான் ஒரு நிஜமான ராஜான்னு நிரூபிச்சானா இல்லையா? இதுக்கு நடுவில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாசன் வாய்ஸ் ஓவர். புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்கில் உயரமான ஆகாயத்தில் ஒரு சொகுசு பிளைன் ஒன்று பறந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு அழகான கழுகு தம்பதிங்க தங்களோட முதல் குஞ்சு பறக்கிற அந்த ஆகச்சிறந்த மகிழ்ச்சியான தருணத்தை சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விதி யாரை விட்டது பாருங்க, ஒரு மரண கேம் ஒன்று விளையாடுது. திடீர்னு அந்த பிளைன் பயங்கர மாதிரி ஆரம்பிக்குது. அடுத்த நொடி இன்ஜின்ல சும்மா டமார்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு. ஒட்டுமொத்த பிளைனும் பேலன்ஸ் இல்லாமல் மரண பயத்தில் அலற அந்த அப்பாக்களுக்கு தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் தன்னோட மனைவியையும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்காக ஓடுது. ஆனால் அதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. அந்த பிளைன் சும்மா செங்குத்தா கீழே விழுந்து கொடூரமாக விபத்துக்குள்ளாயிடுது. சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான உண்மையும் வெளியே வருது. அந்த விபத்தில் இருந்த அப்பாக்களுக்கு சும்மா சாதாரண கழுகெல்லாம் கிடையாதுங்க. அவரு தான் ஏவியன் சிட்டி அப்படின்ற நகரத்தோட மேயரே. அவரோட சேர்ந்து அவரோட மனைவியும் இப்போ அவரோட பிறந்த குழந்தையும் அந்த விபத்தில் பரிதாபமாக இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்டு அந்த சிட்டி மக்களே சும்மா கதறி கதறி சோகத்தில் மூழ்கி போயிடுறாங்க. தென் கட் பண்ணால் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இறந்து போன மேயரோட தம்பியான ஒரு கழுகு மேடைக்கு வந்து மக்கள்கிட்ட, என் அண்ணனோட பிளைன் விபத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சதி இருக்குது. இதுக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் முழுக்க முழுக்க காரணன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு குண்டை தூக்கி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நகரம் தலைமை இல்லாமல் ஆனால் இதெல்லாம் நிற்கக்கூடாது. என் அண்ணன் இழந்த அந்த மேயர் பதவியை இன்னிலேருந்து நான் ஏற்றுக்கிறேன். இந்த கொடூரமான இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம ஏவியன் சிட்டிக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனோட லெகசியையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மக்கள் முன்னாடி அப்படியே சபதம் எடுக்கிறான். ஆனால் பாருங்க, உண்மையிலேயே இவன் நல்லா வந்தானா இல்லை அண்ணன் பதவியை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்ட வில்லனான்றதே போக போக தான் தெரிய வரும். கட் பண்ணால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு தூரத்து கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வயசான பாட்டி கோழி காட்டுக்குள்ளே போய் தானியங்களை தேடிட்டு வழக்கம் போல் கிராமத்துக்கு திரும்பி வராங்க. அப்படி வந்தவங்க அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் காட்டுக்குள்ளே ஒரு குட்டி கழுகு குஞ்சு அனாதையாக தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணுமேனு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட குடிசைக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த குட்டி கழுகு குஞ்சு பறக்க தெரியாமல் தானே தனியாக சிறகு வரிச்சு பறக்க ட்ரை பண்ணி கீழே வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே பாட்டிக்கு மனசே கேட்கல. பரிதாபப்பட்டு ஓடி போய் அந்த குட்டி குஞ்சு தூக்கி அணைச்சி, பயப்படாதரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எமோஷ்னலாக ஆறுதல் படுத்துகிறாங்க. கரெக்டாக அதே நிமிஷத்தில் தான் அவங்களோட குடிசைக்கிட்ட ஒரு நாடோடி பறவை ஒன்று வருது. அதோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம். தன்னோட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காகவும் பொழப்புக்காக ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு தேடி தான் பாட்டியோட வீடை தேடி வந்திருக்கு. பதிலுக்கு பாட்டி அவங்ககிட்ட, தம்பி உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் தான், ஆனால் உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பதில சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாடோடி பறவை ரொம்ப தங்கமானது. பாட்டி, எனக்கு பணமெல்லாம் தேவையில்லை, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் எங்கேயே தங்கி வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு சம்மதிச்சிடறான். மாதம் அப்படியே வருஷமாகி காலம் கடந்து அந்த குட்டி கழுகு குஞ்சு இப்போ நல்லா வளர்ந்து ஒரு இளவட்ட கழுகாக மாறிடுச்சு. அவனுக்கு நம்ம பாட்டி வச்ச பேர் தான் சும்மா கெத்தான பேரான கோல்ட் பிக். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். தென் ஒரு நாள் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தன்னை ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் விசித்திரமாக கத்த ஆரம்பித்து அலும்பு பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இதை பார்த்து அந்த நாடோடி பறவை மெதுவாக அவன்கிட்ட வந்து, டே தம்பி, கொஞ்சம் கத்துறது நிறுத்துறியா, காது ஜவ்வு கிழிஞ்சிடும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குது. ஆனால் நம்மால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவனோட பேச்சும் கேட்காம, எனக்கு நான் எப்படியாச்சும் பறந்தே தீருவேன்னு சும்மா வெறியோட உயரத்துலேருந்து குதிக்க பார்க்குறான். ஆனால் அவன் அடுத்த நொடியே செகண்டில் பேலன்ஸ் இல்லாமல் சும்மா அப்படியே கொப்பரை விழுந்து அவனோட மூக்கு அங்கேருந்து ஒரு மரக்கட்டையில் போய் டொக்குன்னு மாட்டிக்கிச்சு. அவன் பயபொலிக்கு செம அவமானம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இதை பார்த்து பதறடிச்சுட்டு ஓடிட்டு வந்த நாடோடி அவனோட மூக்கு அந்த கட்டையிலேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். அப்போது நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சோகமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறான், அண்ணே நானும் ஒரு கழுகு தானே, அப்புறம் ஏன் எனக்கு இன்னும் பறக்கவே தெரியல அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்குறான்.
அதை கேட்ட உடனே நம்ம நாடோடி சிரிச்சுக்கிட்டு, டே பொடிப்பையிலே பறக்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம்டா, இந்த கோழிகளை பாறேன், அதுங்களாலுமே பறக்க முடியாது, வெறும் தரையில் ஓட மட்டும்தான் முடியும், இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த இனமாக அதுங்க வாழ்ந்துட்டு இல்லையா, அதனால் பறக்கலனா ஒன்றும் குறைஞ்சிடலாம் மாட்டேன் அப்படின்னு சும்மா தத்துவமாக பேசி ஆறுதல் படுத்துது. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட உடன்பிறவா வளர்ப்பு சகோதரி அங்கே வராங்க. வந்துட்டு, டே தம்பி போதுண்டா பேசிகிட்டு இருந்தது, வா உனக்கு அடுத்து பயங்கரமான ஃப்ளைட் ட்ரைனிங் ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நேராக ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு போகிறாங்க. அங்கே அக்கா என்ன பண்ணுறான்னா, தன் தம்பி எப்படியாச்சும் பறக்க வைக்கணும்னு ஒரு பெரிய கேட்டபுல்ட்டில் அவனை அப்படியே லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, அவன் அப்படி பறக்கிறது வேடிக்கை பார்க்கறதுக்காக கிராமத்தில் இருக்கிற மற்ற எல்லா பறவைங்களும் சுற்றி நின்றுட்டு இருந்துருக்குங்க. கரெக்டாக அக்கா அந்த கேட்டபுல்ட்டை ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ சும்மா சொய்யின்னு ராக்கெட் வேகத்தில் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு அவனோட சிறகுகளை எப்படி கரெக்டாக அசைக்கணும்னு தெரியாதனால கண்ட்ரோல் இல்லாமல் போய் நேராக அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு சின்ன பறவை குஞ்சு மேலே டமான்னு இடிச்சு லேண்ட் ஆகிடுறான். இந்த விபத்தில் அந்த சின்ன குஞ்சுகள் லைட்டாக அடிப்பட்டதுனால காண்டாகி அதுக்கு செம வெறி ஆயிடுச்சு. தென் பதட்டத்தோடு ஓடி வந்த அக்கா தன் தம்பியான நம்ம ஹீரோக்கு எதாவது ஆயிடுச்சான்னு பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள், கோவத்தோடு இருந்த அந்த குட்டி பறவை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோவோட ஹெல்மெட்டை ஓங்கி ஒரே ஒரு விட்டு தூரமாக வீசி எரிஞ்சிருச்சு. அதோடு நிறுத்தாமல் டக்குன்னு நம்ம ஹீரோவோட அக்கா மேலே பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே நம்ம அழுக்கு சும்மா கோவம் தலைக்கேறி வெறித்தனமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், அடுத்த சில செகண்ட்லேயே அந்த கிராமமே அதிர்றளுக்கு 2 பேருக்கு நடுவில் சும்மா ஒரு வெறித்தனமான சேசிங் நடக்குது. ஆனால் நம்ம அக்காக்காரியும் சும்மாவா, அவளும் ஒரு கழுகு தானே. அடுத்த சில செகண்ட்லேயே அவளும் பறந்து போய் அட்டாக் பண்ண வந்த அந்த சின்ன பறவையை டப்புன்னு நெகத்தில் பிடிச்சி லாக் பண்ணிட்டான். கரெக்டாக அந்த சண்டை நடக்கிற டைமில் தான் நம்ம பாட்டி அங்கே சும்மா மின்னல் வேகத்தில் வந்து, டேய் சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பிரித்து விட்றாங்க. சண்டை ஒரு வழியாக கட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த சின்ன பறவையோட குடும்பத்துக்காரங்க இருக்காங்களே, அவங்க நம்ம பாட்டியை பார்த்து சும்மா வச்சு லெக்சர் எடுத்து கண்டபடி திட்டிட்டு போயிட்டாங்க. இதனால் அசிங்கப்பட்டு நிற்கிற தன் தம்பியை பக்கத்தில் போய் அணைச்சி, தம்பி நீ என் தப்பை மறைக்கதான் அவங்க கூட சண்டைக்கு போனேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எமோஷ்னலாக ஆறுதல் படுத்துறா. தினவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தன்னோட வளர்ப்பு தாயான அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை ஒரு விசித்திரமான வினோத பிறவி மாதிரி பார்க்குறாங்க, நான் இங்கே இருக்கிறதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்குறான். பதிலுக்கு அந்த பாட்டிக்கோழி, இங்கே பாரு செல்லம், மற்றவங்க ஆசைப்படுற மாதிரி நீ வாழணும்னு எந்த அவசியம் இல்லைடா, ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த பறக்கணுன்ற ஆசையை மட்டும் நீ விட்டுட்டுனா கோழிங்க வாழ்கிற அந்த இடத்துல உன்னால் ஈஸியாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு யதார்த்தமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த ஊர் மக்களோட வெறுப்பை சம்பாதிக்க வேணாம்னு நினச்சிட்டு ஹீரோவும் அவங்க சொன்ன அந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து இந்த கோழிங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோக்கு தரையில் எப்படி வேகமாக ஓடுறது அப்படின்றதுக்கான பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்படியே வருஷம் கடந்தாலும் நம்ம ஹீரோ இன்னும் பறக்காமல் வழக்கம் போல் தரையில் ஓடுற பயிற்சியை மட்டும்தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான். இதே நேரத்தில் அந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மேடையில் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் மேயராக இருக்கிற அந்த சிட்டியோட மேயரான நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பி அப்படியே மாசான ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவனோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி டீம் ஃபால்கன் பறவைங்கெல்லாம் அப்படியே சுற்றி நிற்குதுங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. ஆக்சுவலாக அந்த செக்யூரிட்டி டீமில் இருக்கிற ஒரு ஃபால்கன் பறவை யாருன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் முன்னாள் மேயரோட பிளைன் விபத்துக்கு காரணமாகி பழி சுமத்தப்பட்டுச்சுல்ல ஒரு பறவை, அதோட சொந்த மகன் தான் இந்த ஃபால்கன் பறவை. இது அங்கே இருக்கிற சில பெண் பறவைங்களெல்லாம் பார்த்துட்டு, சிச்சி இவன் அந்த துரோகியோட மகனா அப்படின்னு அருவருப்பாக பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இன்னும் சில பறவைகளோ அவனோட ஹேண்ட்ஸம் லுக்கை பார்த்துட்டு சும்மா அப்படியே சைட்டும் அடிக்குதுங்க. தென் மேடைக்கு வந்த மேயர் மக்கள்கிட்ட, இங்கே பாருங்கள், நம்ம சிட்டியோட மிக உயர்ந்த பதவியான ஈகிள் எலைட் ஸ்கவுட் டீமுக்கு வந்து நான் ஒரு புது கேப்டன் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட வளர்ப்பு மகனான இந்த ஃபால்கன் பறவை தானே சொல்லி சும்மா மாசாக அந்த பதவியை கொடுக்குது. அவனோட பெத்த அப்பா வேணா தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அதுக்காகவெல்லாம் இவனை எந்த விதத்துலையும் குற்றவாளி ஆக்க முடியாதுன்றது சொல்லி மக்கள் முன்னாடி சும்மா அப்படியே நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். தென் கட் பண்ணால் மறுபடியும் கதை கிராமத்துக்கே வருது. அங்கே நம்ம ஹீரோவோட அக்கா அப்படியே உட்காந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்புன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கிளைடர், இந்த மனுஷங்கள்லாம் பறக்கிறது இல்லையா, அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ அவங்களோட அரிய கண்டுபிடிப்பை பார்த்துட்டு, ஏக்கோ இனி ஒன்றும் கவலைப்படாத, நானும் இந்த மிஷினில் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராகவே வந்து உட்காரான். கரெக்டாக மிஷினை ஆன் பண்ண அடுத்த நொடி நம்ம ஹீரோ அப்படியே காற்றுல 100 மீட்டர் உயரத்துக்கு அப்படியே சொய்யன்னு லான்ச் ஆகி பறக்கிறான். கொஞ்ச நேரம் சூப்பராக நல்லா கிளைட் பண்ணாலும் பாவம் அவனுக்கு தான் பறக்க தெரியாது. டப்புன்னு கண்ட்ரோல் இழந்து தலைகளை வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த விவசாயிங்க மேலேயும் வீடுங்க மேலேயும் டமான்னு மோதுறான். இதோட நிறுத்தாமல் அவனோட விபத்தில் அங்கே இருந்த ஒரு மெயின் ஜென்ரேட்டர் ஷெட்டை பயங்கரமாக நொறுங்கி போய் அங்கே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருது. இந்த ஓவர்ரோல் சர்க்கியூட்னால அங்கேருந்து ஒரு பயங்கரமான மின்காந்தாலை உருவாகி, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே சும்மா அப்படியே காற்றுல மிதக்க வச்சு அடுத்த நொடி டப்புன்னு தரையில் தூக்கி அடிச்சிருது. ஒட்டு மொத்த கிராமமே இப்போ அப்படியே ரணகலம் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த அன்னைக்கு சாயங்காலம் பாட்டி அவங்க குடும்பத்தோட கிராமத்து மக்கள் முன்னாடி நின்று ஹீரோ பண்ண அந்த பயங்கரமான சேதத்துக்காக அப்படியே கை கூப்பி சும்மா அழுது மன்னிப்பு கேட்குறாங்க.
ஆனால் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் இவன் இந்த ஊருக்கு வந்ததே சாபம், இவன் ஒரு விசித்திரமான ஆபத்தான பிறவின்னு சொல்லிட்டு ஹீரோவை சும்மா அப்படியே கண்டபடி திட்டுறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நினச்சி மனம் உடைஞ்சு போன நம்ம ஹீரோவும் நானே இந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமாக போயிடுறேன் அப்படின்னு ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறான். அந்த கிராமத்து மக்களும் ஆமாம் நீ தயவு செஞ்சு போயிடு, இனி இந்த பக்கமே தலை வச்சு படுத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இறக்கமே இல்லாமல் இவனை துரத்துறதுலேயே குறியா விட்டுறாங்க. இப்படி கேட்ட வார்த்தையில் அப்படியே நெஞ்சு நொறுங்கி போனதும் நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது தான் டக்குன்னு கால் தடு மாதிரி ஒரு பெரிய மலையோட உச்சிலிருந்து சும்மா அப்படியே தலைக்குப்புறம் விழுந்து மரணடி விழுந்து போயிடுது. சில நிமிஷத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் தான் கொட்டுற மலையில் கை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே அனாதையாக நடந்து போகிறான். அப்போது அங்கே வந்த பாட்டியும் அவனோட அக்காவும் தூரத்துலேருந்து இவன் இப்படி இருக்கிறத சும்மா அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து அக்காவும் சரி பாட்டியும் சரி, டேய் நீ எதுக்கடா போகிற, நீ எங்கேயும் போக வேணாம், வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அழுதுகிட்டே ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது எதையுமே ஏற்றுக்காமல், இல்லை நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்றான். அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டி அப்படியே அழுதுகிட்டு, எனக்கும் சரியாக தெரியலடா கண்ணா, ஆனால் நீ அந்த பறவைங்க வாழ்கிற அந்த ஆகச்சிறந்த சிட்டியில் தான் பிறந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஹீரோ டப்புன்னு அந்த சிட்டிக்கு போகிறதுக்காக முடிவு பண்ணுறான். என்னிலிருந்து என் பிரச்சனையை நானே தனியாக சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வளர்ப்பாக்கா பாட்டிக்கிட்டையும் சும்மா அப்படியே எமோஷ்னலாக கைக்கு போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து விடைபெறான். நம்ம அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே அப்படியே அந்த சிட்டியை நோக்கி தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பின்னாடி இருந்து அவனோட அக்காக்காரி மின்னல் வேகத்தில் அப்படியே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறான். டேய் தம்பி, உன்னை எப்போ நான் தனியாக விட்டுடுவேன், இந்த ஆபத்தான பயணத்தில் நானும் கூடவே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூடவே கிளம்புறா. 2 பேரும் சேர்ந்து பல கிலோமீட்டர் காடு மேடெல்லாம் கடந்து அப்படியே போகிறாங்க. அப்படி போகும்போது தான் வழியில் ஒரு மிகப்பெரிய ஆழமான பள்ளத்தாக்கு குறுக்கவே இருந்திருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு கயிறு யூஸ் பண்ணி அப்படியே ரோப் பிரிட்ஜ் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கைத்து பாலத்தில் நடந்து ஆல்மோஸ்ட் அந்த அக்கறைக்கு போக போகிற கடைசி நொடியில் டக்குன்னு பாலம் அருந்து நம்ம ஹீரோ சும்மா அப்படியே அந்த ஆழமான பள்ளத்தாக்குக்குள்ளே அப்படியே தலைகீழ விழுந்துடுறான். ஐயோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கத்துறா. கரெக்டாக அந்த டைமில் தான் ஆகாயத்திலிருந்து ஒரு மாசான ஃபால்கன் பறவை ஒன்று சும்மா அசுர வேகத்தில் டைவ் அடித்து வந்து காற்றுலே நம்ம ஹீரோவை கபக்குன்னு தூக்கி காப்பாற்றி கரெக்டாக அக்கா கிட்ட கொண்டு வந்து விட்டுருது. அந்த ஃபால்கனோட அந்த வெறித்தனமான பறக்கிற திறமையை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சும்மா மிரண்டு போயிடுறான். ஏன்னா யாருன்னு நீங்கள் சூப்பராக பறக்குறீங்களே, நாங்களும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், உங்கள் கூடவே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க கூட தான் கிளம்புறாங்க. அப்படி அந்த ஃபால்கனோட போகும்போது தான் வழியில் அவங்களுக்கு செம்ம மாசான ஒரு ரீயூனியன் கிடைக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நாடோடி பறவை தான். தன்னோட பழைய நண்பர்களை பார்த்த உடனே நாடோடிக்கு சும்மா அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குதித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அன்றைக்கி நைட்டே எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபால்கனோட காட்டில் இருந்த குடிசைக்குள்ளே தங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போது அந்த நாடோடி சொல்கிறான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் நீ பறக்க கற்றுக்கணும்னா இவர்கிட்ட தான் நீ காலில் விழுந்தாவது கற்றுக்கடா. ஏன்னா உலகத்தோட பெஸ்ட்டு பைலட்டான, இதுக்கு முன்னாடி இந்த சிட்டியோட மேயருக்கு அப்புறம் இந்த உலகத்திலே 2வது பெஸ்ட்டாக பறக்கிற ஒரே ஆள்னா அது நம்ம ஃபால்கன் அண்ணன் தான். எக்கச்சக்கமான ஆபத்தான மிஷன்களை முடிச்ச மாசான ஆள் தெரியுமா இவர் அப்படின்னு கெத்தாக இன்ட்ரோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு போது தான் ஆச்சரியத்தோடு இதை கேட்ட நம்ம ஹீரோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவரை நான் என்னென்னு கூப்பிடுறது அப்படின்னு கேட்டு, இனிமேல் நீ அவரை மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபால்கன் கிட்ட போய், மாஸ்டர் எனக்கு பறக்க கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது பறக்கிறத மட்டும்தான் அப்படின்னு அவனோட ஆசையை சொல்லி அப்படியே சும்மா நச்சரிச்சுட்டு இருக்கிறான். என்னடா இவன் விட மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபால்கனும், சரி என்ன பண்ணுறது மாஸ்டர்னு வேறு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மலையோட உச்சி கூட்டிகிட்டு வந்து எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்கல. டப்புன்னு ஹீரோவை அந்த மரண பள்ளத்தாக்கோட உச்சிலிருந்து ஒரே ஒரு தள்ளி விட்டார். கீழே விழுற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கூலாக அந்த ஃபால்கன் சொல்லுது, ஒரு கழுகு பறக்க கற்றுக்கணும்னா அது மரண பயத்தோட உச்சில் இருக்கணும், இல்லைனா தான் விதியை ஏற்றுக்கிட்டு சாகணும் அப்படின்னு தத்துவம் சொல்லுது. இதை காற்றுலேருந்து தலைகீழாக மரண பயத்தோடு விழுந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ இது வரைக்கும் தான் பறக்க முடியாமல் ஊரில் பட்ட அவமானம் அசிங்கம் எல்லா பயல்களும் தன்னை வினோதமான பிறவின்னு நினச்சி துரத்தின எல்லா விஷயமும் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்போ தான் அவனுக்குள்ளே சும்மா ஒரு வெறித்தனம் பிறக்குது. தான் சாக மாட்டேன்டா பறப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த பலத்தையும் சேர்த்து தான் 2 பெரிய சிறகையும் சும்மா அப்படியே அசுர வேகத்தில் காற்றுல படன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ காற்று கிழிச்சிட்டு பறந்ததை பார்த்துட்டு அவனோட அக்கா அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கே தான் நம்ம மாஸ்டர் ஒரு பயங்கரமான விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ சிறகு விரித்து அப்படி பறக்கும்போது அவனோட சிறகுக்கு நடுவில் சும்மா அப்படியே மின்ற மாதிரியான சில்வர் கலரில் அந்த ஃபெதர்ஸ் வெளியே தெரியுது. அதை பார்த்த உடனே மாஸ்டருக்கு டக்குன்னு பழைய நினைவுலாம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரியான சில்வர் ஃபெதர்ஸ் இறந்து போன முன்னாள் மேயருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் நம்ம மாஸ்டர் ஹீரோவுக்கு சும்மா வெறித்தனமாக பறக்கிற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. நாளுக்கு நாள் நம்ம ஹீரோவோட பறக்கிற திறமையும் சும்மா அப்படியே வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஒரு நாள் நைட்டு மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு ஹீரோ, மாஸ்டர் என்னோட நிஜமான குடும்பம் யார், அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறான்.
நம்மளால இறந்து போன முன்னாள் மேயரோட பையன் தானே 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட மாஸ்டர், தம்பி நீ சிட்டிக்கு போன உடனே நேராக அங்கே இருக்கிற மேயரை போய் பாரு, உனக்கு தேவையான எல்லா பதில்களும் அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நைஸாக ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிடுறாரு. தென் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அப்படியே பயணத்தை தொடர்றாங்க. நம்ம ஹீரோவோட அக்கா அவரோட அந்த பெரிய கோடியை தூக்கிட்டு வரா. மாஸ்டர் அவங்கள பார்த்து இங்கேருந்து அப்படியே நேராக போங்க, அந்த சிட்டி வந்துடும் அப்படின்னு வழிகாட்டி அனுப்பிச்சுடுறாரு. ஒன்ஸ் அவங்க அந்த நகரத்துக்குள்ளே கால் வச்ச உடனே அவங்க 2 பேருக்கும் சும்மா அப்படியே கண்ணே கூசுது. அவ்வளோ அழகான பில்டிங்ஸுங்க, பறவைகளோட சொர்க்க பூமி மாதிரி இருந்திருக்கு அந்த ஏவியன் சிட்டி. அவங்க அங்கே நேராக மேயர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ப்ரெஸ்பீட் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. மேடையில் மேயர் சும்மா அப்படியே பந்தாவாக பேசிட்டு தன்னோட வளர்ப்பு மகனான அந்த ஃபால்கனையும் அப்புறம் அவரோட டீமையும் ஆகாயத்தில் ஒரு மாசான ஃப்ளையிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி அப்படி சிக்னல் கொடுக்குறாரு. அந்த ஃபால்கன் பறவைங்க காற்றுல வித்த காட்டிகிட்டு இருக்கும்போது மேயரோட அட்டென்ஷனை ஈர்க்கணும்னு நினச்ச நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்களுக்கு நடுவில் சும்மா அப்படியே அசுர வேகத்தில் பறந்து போய் அவன் பாட்டு ஏகப்பட்ட அலப்பறையை பண்ணுறான். இதை பார்த்து செம்ம கடுப்பான மேயரோட வளர்ப்பு மகனான அந்த ஃபால்கன், ஏய் கழுகு அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஒழுங்காக எப்பயே தரையிறங்கிற, இல்லைனா உன் சோழி முடிஞ்சிட பார்த்துக்க தம்பி அப்படின்னு மிரட்டுது. ஆனால் நம்மளால் அதையெல்லாம் காதலே வாங்காமல் நேராக மேயர் இருக்கிற மேடையை நோக்கி பறந்து போய் மேயர்கிட்ட சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஃபால்கன் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை அத்துமீறி நுழைஞ்சதுக்காக பிடிக்கிறதுக்காக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறான்ல, ஏன்னா அவர் தான் நல்லா ஃப்ளையிங் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க யாருக்கிட்டையும் சிக்காமல் சும்மா சில்லுன்னு வளைஞ்சு நெளிஞ்சு தப்பிச்சு அப்படியே ஒரு வழியாக மேடைக்கே வந்துடுறான். ஆனால் பாவம் செக்யூரிட்டிங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியில் ஹீரோவோட சேர்த்து அவனோட அக்காவையும் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த ஒரு செகண்டில் தான் மேயர் நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்கிற ஒரு விசித்திரமான நெக்லஸ் ஒன்றை பார்த்துட்றான். அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே சும்மா தூக்கி வாரி போட்டுருச்சு. டேய் இவங்க 2 பேரையும் பத்திரமா என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட ஆர்டர் போட்டு அனுப்புகிறான். தென் அங்கேருந்து அவங்கள ஒரு உயரமான டவரோட உச்சிக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே தான் மேயர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி உன் கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸ் என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அதை கழட்டி கொடுத்துட்றான். உடனே தான் கையில் வச்சுருந்த இன்னொரு நெக்லஸோடு அதை வச்சு பார்க்குறான். என்ன ஆச்சரியன்னா 2 நெக்லஸும் சும்மா அப்படியே கச்சிதமாக ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகியிருந்திருக்கு. அவ்வளோதான், மேயருக்கு சும்மா சந்தோஷத்தில் கண்ணு தண்ணியே வந்துருச்சு. அட கடவுளே, நீ யாரும் இல்லைடா, பல வருஷத்துக்கு முன்னாடி விபத்தில் இறந்து போனேன்னு நினச்சி என் அண்ணனோட சொந்த பையன் தான் நீ, என் சொந்த அண்ணன் மகனா நீ அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே எமோஷ்னலாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நடந்த அந்த கொடூரமான பிளைன் விபத்தை பற்றியும் அதுக்கு காரணமான துரோகியை பற்றியும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா கதையையும் தன் அண்ணன் மகனான நம்ம ஹீரோக்கு சும்மா அழுதுகிட்டே எல்லாத்தையும் விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். கடைசியாக, மகனே இந்த சிட்டி எப்பவுமே உனக்கு சொந்தம்டா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசம் மலையை பொழிகிறான். அதுக்கப்புறம் மேயர் நேராக நம்ம ஹீரோவையும் அவனோட அக்காவையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க அப்பா ஆரம்பித்து அந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலைக்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறான். அங்கே தான் அவங்களுக்கு அந்த சிட்டியோட மெயின் எனர்ஜி சோர்ஸை காட்டுறான். அது வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தகன்னு எரியிற ஒரு விசித்திரமான சிகப்பு நிற பாறைக்கல். அது மூலமாக தான் அந்த சிட்டிக்கே பவர் போயிட்டுருக்கு. அப்போ மேயர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சோகமாக, மகனே இப்போ நம்ம நகரத்தில் இந்த கல்லோட பற்றாக்குறை ரொம்ப குறைஞ்சி போயிட்டுருச்சு, இதனால் நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறைஞ்சி சிட்டி சீக்கிரமாகவே இருட்டில் மூழ்க போகுது, அதுக்காக தான் நாங்கள் புது கல்லை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அவன் வளர்ந்த அந்த கோழி கிராமம் ஞாபகத்துக்கு வருது. சித்தப்பா, நான் வளர்ந்த அந்த கிராமத்தில் இதே மாதிரியான நிறைய சிகப்பு நிற கற்களை நான் பார்த்துருக்குறேன், சும்மா அங்கங்கே செதறி கிடக்கும். ஆனால் அந்த கோழிகளுக்கு அது பக்கத்தில் போனாலே பயம், அதனாலேயே அவங்க அதை எதுக்குமே யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னது தான் மேயருக்கு சும்மா அப்படியே கண்ணில் லட்டு வந்து விழுந்த மாதிரி பயங்கர ஹாப்பி. அடடே, அப்போ அந்த கிராமத்துக்கிட்ட இருந்து இந்த சிகப்பு கல்லை நாமளும் காசு கொடுத்து வாங்கிடலாம், இதனால் நமக்கும் சிட்டிக்கு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த கிராமத்து மக்களுக்கும் நல்ல வருமானம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாஸ் பிளான் ஒன்று போடுறோம். இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்குமே ஹாப்பி தான். ஏன்னா அவன் பண்ண விபத்தில் நஷ்டம் அடைஞ்ச அந்த கிராமத்து மக்களுக்கு கைமாற இந்த உதவியை செஞ்சு கடனை அடைச்சிடலாம்னு அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குது. தென் ஹீரோ நேராக அந்த ஃபால்கன் கிட்ட போய், என் சித்தப்பா அன்னைக்கு என் அப்பாவுக்கு நடந்த அந்த கொடூரமான விபத்தை பற்றி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு, உன் அப்பா தான் அதுக்கு காரணன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்காகலாம் நான் என்றைக்குமே உன்னை பழி சொல்ல மாட்டேன், தப்பாகவும் நினைக்க மாட்டேன், எனக்கு உன் கூட சேர்ந்து உன்னோட அந்த எலைட் டீமில் ஒரு மெம்பர் ஆகணும், அது மட்டும் தான் என்னோட ஆசையாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறான். ஆனால் அந்த பறவை ஃபால்கன் இவன் வந்ததே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல். அவன் கடுப்பில் நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு, ஏய் சும்மா மேயரோட அண்ணன் மகன்னு சொன்ன உடனே இந்த டீம்லாம் உன்னை சேர்த்துக்க முடியாது, அதுக்கு ஃபஸ்ட்டு நரக வேதனை தரக்கூடிய கடுமையான பயிற்சியை நீ பாஸ் பண்ணணும், இன்றைக்கி நைட்டு நேராக அந்த உயரமான டவரோட உச்சிக்கு வா, உன் திறமையை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிடுது. தென் அப்படி நைட் ஆகுது. 2 பேரும் அந்த உயரமான டவரோட உச்சியில் நின்று காற்றுல சும்மா டைவ் அடித்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஃப்ளையிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அசுர வேகத்தில் கீழே நோக்கி பாயிறாங்க.
ஆனால் பாவம் நம்ம ஹீரோக்கு திடீர்னு பழைய பயம் ஞாபகத்துக்கு வந்து காற்றுல அப்படியே பேலன்ஸே இல்லாமல் கண்ட்ரோல் இழந்து மரண பயத்தில் அலற ஆரம்பிச்சிட்டான். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஃபால்கன் சும்மா மின்னல் வேகத்தில் பறந்து போய் விண்டோவை டச் பண்ணிவிட்டு ஹீரோக்கு முன்னாடியே டவரோட உச்சிக்கு வந்து மாசா வின் பண்ணிடுச்சு. அட கடவுளே, இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் என்னை ஜெயிக்க விடலையே அப்படின்னு நினச்சே நம்ம ஹீரோ சும்மா அப்படி சோகத்தில் ஆழ்ந்து போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட கைக்கு ஒரு விசித்திரமான வீடியோ டேப் கிடைக்கிது. அதை ஆன் பண்ணி பார்க்குறான். அந்த ஸ்க்ரீனில் யார் இருக்கா தெரியுமா? இந்த உலகத்தோட ஆக சிறந்த நம்பர் 1 பைலட்டான அவரோட மறைஞ்ச அப்பா தான். அவரோட ஒரு ஸ்பெஷல் ஃப்ளையிங் லெசன் வீடியோ தான் அந்த டேப்பில் இருந்திருக்கு. அந்த டேப்பில் 360 டிகிரி ஆஃப் டர்ன் அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான அட்வான்ஸ்டு வான்வெளி வித்தையை பற்றி சும்மா தெளிவாக விவரித்து கற்றுக் கொடுத்துருந்துருக்காரு. ஒரு பைலட் இதை கற்றுக்கணும்னா எதுலலாம் கவனம் இருக்கணும் அப்படின்றத பற்றி அவர் சொன்னதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நேற்று நைட்டு கேப்டன் தன்னை பண்ண சொன்ன அந்த மாஸ் வித்தை இதுதான் அப்படின்னு. என் அப்பா கற்றுக் கொடுத்த வித்தையை நான் கற்றுக்காம விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சும்மா அப்படியே வெறி தலை ஏறுது. உடனே அந்த டவர் கிட்ட போய் தனியாக நின்று பல மணி நேரம் சும்மா அப்படியே ரத்தமும் சதையுமா அந்த 360 டிகிரி வித்தையை வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ணுற அந்த அசாத்தியமான ஹார்ட் ஒர்க்கையும் முயற்சியும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்து அவனோட சித்தப்பா மேயர் ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி சும்மா அப்படியே மாசா வாழ்த்துறாரு. அந்த வித்தையை கற்றுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்போ தனக்குள்ளே சும்மா வெறித்தனமான கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறான். உடனே அந்த ஃபால்கன் கிட்ட, டேய் உன் ஸ்பீடை விட நான் வேகமாக பறந்து காட்டுவேன்டா, வா மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்கன் கிட்ட சும்மா அப்படியே மாசா இப்போ இவன் சவால் விடுறான். அப்படியே ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அப்படியே காற்று கிழிச்சிக்கிட்டு அசுர வேகத்தில் பறக்கிறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோ சும்மா மின்னல் வேகத்தில் பறந்து அதை முந்திக்கிட்டு முன்னாடி போகிறான். ஆனால் அங்கே தான் ஒரு விபத்து நடக்குது. அந்த டவருக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் டக்குன்னு ஜன்னலை திறந்துடுறாங்க. இதனால் எதிர்பாராத விதமாக அந்த ஃபால்கன் அந்த ஜன்னல் மேலே இடித்து மோதிடுது. அதுவும் எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் பறக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட தலை அங்கேருந்த ஒரு இரும்பு பில்டிங்கில் இடிச்சது போக அதே இடத்துல டக்குன்னு மயங்கி அன்கான்சியஸ் ஆகிட்டு அப்படியே அந்த மரணத்தை நோக்கி அங்கேருந்து விழுது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சேலஞ்சு போனால் என்னடா, கூட இருக்கிற நண்பர்களோட உயிர் தான் முக்கியம்ன்ட்டு ரேஸை அப்படியே பாதிலே விட்டுட்டு சும்மா டைவ் அடித்து வந்து கீழே போய் விழுக போன அந்த ஃபால்கனை டக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டு வந்து காப்பாற்றிடுறான். இதனால் ஒரு மிகப்பெரிய மரண விபத்திலிருந்து அந்த ஃபால்கன் உயிர் தப்பிக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட சித்தப்பாவான மேயர் நம்மளை பார்த்து, மகனே நீ நினச்சதை விட சும்மா வேறு லெவலில் மாஸ் காட்டி பறக்கிறியடா அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே அவரோட அசிஸ்டண்ட் வரான் ஒருத்தன். அந்த கோழி கிராமத்தில் இருக்கிற அந்த சிகப்பு கல்லை வந்து மைனிங் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை வந்து ரெடி பண்ணிட்டு தான் சொல்கிறான். அவ்வளோதான், நம்ம மேயர் வந்து நம்ம ஹீரோவையும் அவனோட அக்காவையும் 2 பேரையும் கூட்டிகிட்டு அவனோட அந்த ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்டில் சும்மா அப்படியே ராயலாக பறந்து அந்த கோழி கிராமத்துக்கு வராங்க. ஒன்ஸ் அவங்க அங்கே லேண்ட் ஆன உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சும்மா ஆச்சரியத்தோட அந்த பிளைன் முன்னாடி வந்து அப்படியே கூடி நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, ஹேய் இந்த கழுகு பையன் ஏன் மறுபடியும் இங்கே வந்தான், இவன் வந்தால் ஏதோ ஆபத்தாச்சு அப்படின்னு அந்த கிராமத்து கோழிங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது நம்ம மேயர் சும்மா கெத்த முன்னாடி வந்து அந்த கிராமத்து மேயரான ஒரு குட்டி சேவல் கிட்ட தன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அதோட நிறுத்தாமல் தாளுங்க கிட்ட சொல்லி அந்த வண்டியில் கொண்டு வந்து ஏகப்பட்ட மாசான கிஃப்ட்ஸ்களையும் அந்த கிராமத்து மக்களுக்கு அள்ளி அள்ளி வாரி கொடுக்குறான். இதை பார்த்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு சும்மா ஒரே கொண்டாட்டம். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ஓடி போய் தன்னோட வளர்ப்பு தாயான அந்த பாட்டி கோழியை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். என் பசங்க இவ்வளோ நாள் கழிச்சும் நல்லா இருக்காங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சும்மா ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே அவங்களோட பாசத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. மேயர் வந்து அந்த கிராமத்தோட சேவல் மேயர்கிட்ட போய், எங்களுக்கு அந்த சிகப்பு கல் வேணும், அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் ஏகப்பட்ட வசதிகளை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி ப்ரப்போசலை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். உடனே அந்த சின்ன சேவலும், ஆஹா இது நல்ல டீமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கல் எல்லாம் ஒன்றா குவிஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய குகைக்கு அவரை கூட்டிகிட்டு போகுது. அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான அந்த சிகப்புகளை பார்த்த உடனே நம்ம மேயருக்கு சும்மா கண்ணில் அப்படி வெறி ஏறிடுது. உடனே யாருக்கும் தெரியாமல் நைஸாக அவரோட செல்ஃபோனை எடுத்து அந்த சிட்டியில் இருக்கிற அவனோட மைனிங் தொழிலாளர்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். டேய் இங்கே ஏகப்பட்ட கல்லுங்க கிடக்கு, எவ்வளோ ஆழமாக தோண்ட முடியுமோ தோண்டி மொத்த கல்லையும் ஒன்றுத்தையும் விடாமல் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருங்க அப்படின்னு சும்மா ரகசியமாக ஆர்டர் போடுறான். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அவனுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட அக்கா. அவன் பேசுகிற ஒட்டு மொத்த கிரிமினல் பேச்சையும் சும்மா உன்னிப்பாக கவனிச்சிட்றான். ஹீரோவோட அக்காவுக்கு டக்குன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த கொகைக்கு நேர் கீழே தான் அவங்களோட ஒட்டு மொத்த கிராமத்தோட வீடுகளும் பில்டிங்கும் இருக்குது. இவங்க இப்படி கண்டபடி தோணுனா ஒட்டு மொத்த கிராமமும் சரிஞ்சு பூமிக்குள்ளே புதஞ்சிருன்றது அவளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அதை நினச்சியே பதற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சாங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ மறுபடியும் அவனோட வளர்ப்பு தாயான அந்த பாட்டிக்கிட்ட, எங்கள் சித்தப்பா ரொம்ப நல்லவர், உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் அவரே பண்ணிடுவார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்லிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் சிட்டிக்கு கிளம்புறான். தென் சில மணி நேரத்துக்கு அப்புறம் சிட்டியோட மேயருக்கு சொந்தமான ஒரு பகுதியில் நம்ம ஹீரோட அக்கா நின்றுட்டு இருக்கும்போது அந்த மேயரோட அசிஸ்டண்ட்டான ஒருத்தன் இது ஒரு மர்மமான முறையில் விசித்திரமாக நடந்துக்கிறத நோட் பண்ணிடுறான். என்னதான் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோன்றதுக்காகவே அவனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறான். அப்படி போகும்போது தான் அந்த அசிஸ்டண்ட்டு நேராக ஒரு ரகசிய ரூம்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு பாய்லர் மிஷின்குள்ளே
ஏதோ ஒன்று பண்ணுறதை பார்த்துட்றான். அட கடவுள், இருங்கடா உங்களோட மொத்த சீக்ரெட்டையும் எப்போ ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அக்கா ஒரு மாஸ் ஹேக்கராக மாறி அந்த மேயரோட பர்சனல் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி உள்ளே இருக்கிற மொத்த சீக்ரெட் ஃபைல்ஸையும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்றான். அங்கே அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விவரத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு கையும் காலம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் அப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டே தம்பி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. இது வரைக்கும் அந்த ஏவியன் சிட்டியோட மைனிங் டீல் வச்சுக்கிட்ட எந்த ஒரு நகரமும் இப்போ உலகத்தோட மேப்லேயே இல்லை. உன் சித்தப்பக்காரன்னு சொல்லிட்டு இந்த சிட்டியோட மேயர்னு ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானே, அவன் சும்மா நல்லவனே கிடையாதுடா. நல்லவ மாதிரி நடித்து எல்லா கல்லையும் திருடிட்டு அந்த நகரத்தையே கூண்டோடு அழிச்சிருக்காண்டா. இப்போ நம்ம கிராமத்துக்கும் அதே கதி தான் வரப்போகுதுன்னு சும்மா ஒரு மரண குண்டு தூக்கி போடுறான். இப்படி அவங்க அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ளேயே அங்கே சும்மா வெள்ளை மாதிரி என்ட்ரி கொடுத்து வரான் மேயர். உடனே நம்ம ஹீரோட அக்கா டக்குன்னு எந்த சந்தேகமும் வராதபடி நைஸாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். அந்த அன்றைக்கி நைட்டு மேயர் ஒரு பெரிய டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதில் பிஸியாக இருக்கும்போது அக்காக்காரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு நேராக அந்த மேயரோட பர்சனல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே கம்ப்யூட்டரில் அவள் பார்த்த அந்த அதிர்ச்சியான ஆதாரங்களை ஹீரோவுக்கு காட்டும்போது தான் திடீர்னு அந்த ரூமோட ஒரு பக்கத்து செவரு திடீர்னு மாயமாக மாறி நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 2 பேரும் பயந்துட்டு அந்த ரகசிய சுரங்க பாதைகளை கடந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய மேப் ஒன்று வந்திருக்கு. இதுவரை அழிக்கப்பட்ட அத்தனை நகரத்தோட லொக்கேஷனும் அதில் மார்க் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரே ஒரு சிட்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த சைக்கோ மேயர் இது வரைக்கும் எக்கச்சக்கமான அப்பாவிகளை கொண்டு குவிச்சிருக்கான்ற கொடூரமான உண்மை நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. அதே நேரத்தில் தான் மேயரும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறான். ஓ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை தான் பக்கம் இழுக்க அப்படியே சும்மா எமோஷ்னலான மைண்ட் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். மகனே, இந்த நகரத்தை ஆள போகிற அடுத்த வாரிசே நீ தான்டா. நம்ம குடும்பத்தோட லெகசி நீ தான் காப்பாற்றணும். அந்த கோழிங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஒன்று ஒரு அரக்க மாதிரி தானடா நடத்தினாங்க. அவனுங்களுக்காக நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சும்மா நைஸாக அப்படி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஆளு சும்மா கெத்தா, டேய் சித்தப்பா, நீ பண்ண துரோகத்துக்காக கண்டிப்பாக ஒரு நாள் ரத்த கண்ணீர் வடிப்படா அப்படின்னு சும்மா வெறியோட கத்துறான். கரெக்டாக அப்போ மேயருமே அவனோட அசிஸ்டண்ட்டும் செக்யூரிட்டிகளும் வந்து நம்ம ஹீரோவையும் அக்காவையும் சும்மா பிடிச்சி லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது மேயர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் எந்த தப்பும் பண்ணலடா. அந்த கிராமத்தோட மக்களுக்கு இதனால் என்ன நடக்க போகுதுன்றது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கான காம்பன்சேஷனுமே கொடுத்துட்டேன். இதனாலலாம் நான் பண்ணது க்ரைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னோட மகனை கொஞ்சம் பத்திரமா அவனோட ரூம்லேயே பூட்டி வைங்க. அவன் கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம் அவனோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அனுப்பிச்சுட்றான். அந்த ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி வெறி கொண்டு கதறிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோவோட பழைய நண்பா அந்த நாடோடி பறவை சும்மா மின்னல் வேகத்தில் உள்ள வரான். வெளியே நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டிகளை அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அவன் சொல்கிறான், தம்பி நான் மட்டும் தனியாக வரல, உன் அக்காவும் அப்புறம் மாஸ்டரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. வா இப்போவே அந்த கோழிங்க கிராமத்துக்கு போய் அவங்கள காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து கிளம்புறாங்க. அடுத்த செகண்ட் அந்த டவர் முழுக்க ரெட் அலர்ட் ஆன் ஆகி சைரன் சத்தம் அப்படியே காது கிழிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த நாடோட பறவையும் 2 பேரும் சேர்ந்து அவங்களை எதிர்நோக்கி வர செக்யூரிட்டி கார்ட்ஸை சும்மா மருந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக அக்காவையும் மாஸ்டரையும் மீட் பண்ணுறாங்க. அங்கே அக்கா வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மாசான ஏர்க்ராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறா. மாஸ்டர் வெளியே நின்றுட்டு மற்ற கார்ட்ஸ்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சண்டை போட எல்லாரும் டக்குன்னு அந்த பிளைனில் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரும் உள்ளே குதிச்சு அக்கா அந்த ஏர்க்ராஃப்டை சும்மா சொயின்னு ராக்கெட் வேகத்தில் அந்த டவர்லேருந்து வெளியே பறக்க வச்சு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. எதனாலனா அந்த வில்ல மேயர் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க போயாகணுன்றதுக்காக தான் அந்த அசுர வேகத்தில் கிளம்புறாங்க. இவங்க அப்படி பறந்துட்டு இருக்கும்போது வில்லனோட வளர்ப்பு மகனான அந்த ஃபால்கன் டீமோடு வந்து இவங்களோட பிளைனை அப்படியே சுற்றி வளைச்சி டிஸ்டர்ப் பண்ணுறான். ஒழுங்கு மரியாதையாக பிளைனை நிறுத்திடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா அடே அந்த மேயர் நல்லவனே கிடையாதுனா, ஒரு சைக்கோட, அவன் ஒட்டு மொத்த நகரத்தையும் இப்போ நம்ம கிராமத்தையும் அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காண்டான்னு உண்மையை சொல்லி கத்துறான். ஆனால் அந்த ஃபால்கன் அதை நம்ம மறுக்கும்போது தான் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் ஒன்று அங்கே ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவர் டக்குன்னு அவரோட பையிலிருந்து ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஃபால்கன் கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபோட்டோவில் இந்த ஃபால்கன் இருக்கு, அது அவனோட அப்பாவோட குட்டியாக இருக்கும்போது எடுத்த படம். அதை பார்த்துட்டு அந்த ஃபால்கன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுச்சு. எதனாலனா இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோவுக்கு பறக்க கற்றுக் கொடுத்து ஒரு நிழல் மாதிரி கூட இருந்து காப்பாற்றினாரே அந்த மாஸ்டர். அவர் வேறு யாரும் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மேயரோட விபத்து காரணம்னு சொல்லி பழி சுமத்தப்பட்டு ஊரை விட்டே துரத்தி அடிக்கப்பட்ட அந்த ஃபால்கனோட சொந்த அப்பா தான் இந்த மாஸ்டரு. இத்தனை வருஷமா இறந்து போயிட்டாருன்னு நினச்ச தன்னோட சொந்த அப்பா தான் கண்ணு முன்னாடி மாஸ்டராக நிற்கிறாருன்ற உண்மை தெரிஞ்ச உடனே அந்த ஃபால்கனுக்கு சுத்தமாக பேச்சு மூச்சே இல்லாமல் வாய் அடித்து போய் நிற்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை கோவமும் கன்ஃபியூஷனும் டக்குன்னு உடஞ்சி போய் அவன் தான் செக்யூரிட்டி டீமை கூப்பிட்டு எல்லாரும் இப்போ பின்வாங்கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடியாக ஆர்டர் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த கோழிங்க கிராமத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த கோழிகளும் அப்படியே ஒரு இடத்துல கூடி நிற்குதுங்க. மேயர் ஆளுங்க வந்து நம்மளோட கிராமத்தையே கூண்டோட மைனிங் பண்ணி அழிக்க போகிறாங்கன்ற செய்தியை கேட்டு அந்த அப்பாவி கோழிங்கெல்லாம் சும்மா அப்படியே மரண பயத்தில் நடுங்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் அங்கே கரெக்டாக அந்த பயத்தை உடச்சிட்டு நம்ம நாடோடி பறவை சும்மா மாதம் முன்னாடி வந்து நிற்கிது. அதை பார்த்த கிராமத்து மக்கள்லாம், டே நாடோடி நீ எதுக்கடா இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஆளு எல்லாரும் முன்னாடியும், டேய் நல்லா கேட்டுக்கங்கடா, நான் ஒன்றும் சும்மா சுற்றுற நாடோடி பறவையெல்லாம் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி விபத்துக்குள்ளான நம்ம முன்னாள்
மேயரோட ஸ்பெஷல் பிளெயினில் நானும் ஒரு கோ பைலட்டாக வேலை பார்த்து வந்தான்டா அப்படின்னு ஒரு அதிரடியான உண்மையை குண்டா தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி அந்த அன்னைக்கு இன்ஜின் வெடிச்சு பிளைன் கீழே விழுக போகிற அந்த மரண தருணத்தில் உன் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து, நாங்கள் எங்கேயே செத்து போக போகிறோம்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனால் எங்கள் பரம்பரை இதோட முறிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் வாரிசு எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுன்னு அன்னைக்கு என்கிட்ட உன்னை கொடுத்து சொல்லிட்டாங்க. நானும் சாகர நிலைமையிலையும் என் கடமையிலேருந்து தவறாமல் உன்னை பத்திரமா தூக்கிட்டு வந்து இந்த பாட்டியோட வீட்டு வாசலில் போட்டுட்டு போனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அழுதுகிட்டே உண்மையை போட்டு உடைச்சிட்றாரு. இந்த பேரதிர்ச்சியான உண்மையை ஹீரோ கேட்ட உடனே சும்மா அப்படியே நிலக்குழிஞ்சு போய் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இப்போ அத்தனையுமே தெளிவாக புரிஞ்சு போச்சு. இறந்து போன தான் அப்பாவோட விபத்துக்கு மாஸ்டர் எந்த ஒரு காரணமும் இல்லை. அந்த சைக்கோ மேயர் தான் பதவி பிடிக்கிறதுக்காக தான் சொந்த அண்ணனு கூட பார்க்காம பிளான் போட்டு கொண்டுட்டு அந்த பழியை அப்படியே மாஸ்டர் மேலே தூக்கி போட்டுட்டான்ற அசிங்கமான அரசியல் சதி இப்போ டோட்டலாக அம்பலமாயிடுச்சு. தான் அப்பாவை கொண்டு அந்த துரோகி சித்தப்பாவை பழி வாங்கவும் தன்னை வளர்த்து அந்த கோழி கிராமத்து மக்களை காப்பாற்றுவோம் நம்ம ஹீரோ சும்மா ஒரு காட்டு தீ மாதிரி அவனுக்குள்ள ஒரு வெறி பிறக்க அவன் டக்குன்னு மக்கள்கிட்ட, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் சொல்கிறபடி எல்லாரும் செய்யுங்க, அந்த ஈகிள் ஆர்மியை நம்ம இன்றைக்கி சும்மா அப்படியே செதறடிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான ஒரு வார் பிளான் ஒன்று சொல்லி கொடுக்குறோம். தென் அப்படியே நைட் ஆன உடனே மேயரோட அசிஸ்டன்ட் தலைமையில் அந்த பிரம்மாண்டமான மைனிங் வாகனமும் அப்புறம் அந்த எக்ஸ்கேவேட்டர்ஸ் எல்லாம் கிராமத்துக்குள்ளே சும்மா கெத்தான் நுழைஞ்சு அப்படியே ஏரியாவை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பிளான் படி கிராமத்து கோழி எல்லாமே சுற்றி இருக்கிற முக்கியமான லொக்கேஷனில் அப்படியே மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆகாயத்தை கிழிச்சுக்கிட்டு மேயரோட அந்த ஆகப்பெரிய அந்த ஃபால்கன் ஆர்மி வந்து சொயின்னு பறந்து வந்து வெளியே தெரிஞ்சிட்டு இருந்த அப்பாவி கோழிகளை கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோழிங்களும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றிக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ராணுவ பறவைங்க முன்னாடி அவங்களால ஈடு கொடுக்க முடியாமல் டக்குன்னு தோற்று போய் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலமை வர கைமீறியே போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், டேய் என் மக்களை மேலேட கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறியோட ஆகாயத்தில் இருந்து பறந்து போய் அவனும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். கூடவே நாடோடி பறவையும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆகாயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த பறவையும் சேர்ந்து அந்த ஃபால்கன் பறவைகளை சும்மா ரக்கையை வச்சு அடித்து பறந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் தான் தரையில் இருக்கிற நம்ம பாட்டியும் மற்ற கோழிகளும் சும்மா ஒன்றா கை கோத்து அவங்க கிராமத்தில் இருக்கிற பலவீனமான எதிரி சோல்ஜர்ஸ்களை குறி வச்சு அங்கே ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த விசித்திரமான ட்ராப்ஸ் எல்லாம் கையில் கிடைச்ச கனமான பொருள் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி அடித்து அந்த ஈகிள் ஆர்மியை சும்மா திணற அடித்து நாக் அவுட் பண்ணுறாங்க. கிராமமே இப்போ பார்த்தா ஒரு மிகப்பெரிய போர்க்கள இடம் மாதிரி அதிருது. அந்த அதிரடியான போர்க்களத்துக்குள்ளே இப்போ நம்ம மாஸ்டர் சும்மா அப்படியே மாசாக என்ட்ரி கொடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தான் அப்பான்ற உண்மை தெரியாத அவரோட பையனான ஃபால்கன் அவர் மேலே பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவர் டக்குன்னு அவரை லாக் பண்ணி விடாமல், டேய் மகனே, அன்னைக்கு உன் அப்பாவை துரோகின்னு சொல்லி பழி தூக்கி போட்டது வேறு யாரும் இல்லைடா, இந்த மேயர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த கிரிமினல் உண்மையும் போட்டு உடைச்சிடுறாரு. இதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவோட அக்கா சும்மா கெத்த ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு வந்து தன்னை கரண்ட் ஷாக் வச்சு கொல்ல பார்த்த அந்த மேயரோட மெயின் ஏர்கிராஃப்டையே சும்மா டமானு கொண்டு போய் மோதி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஒன்று ஏற்படுத்துகிறான். ஆக்சுவலாக அந்த ஆபத்திலிருந்து டைமுக்கு எஸ்கேப் ஆகி தப்பிச்சாலும் அந்த ஹெலிகாப்டர் நேராக போய் குகைகளில் போய் கிராஷ் ஆனதுனால அங்கேருந்து அந்த சிகப்பு கல்லுங்க மூலமாக மறுபடியும் கிராமத்தில் ஒரு பயங்கரமான புவியீர்ப்பு அலை மாதிரி ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் இன்னொரு பக்கம் அந்த எரியற ஏர்கிராஃப்டோட உச்சிக்கு மேலே நம்ம ஹீரோ தன்னோட சொந்த சித்தப்பான வில்லன் கூட சும்மா அப்படியே மரணமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த வில்லன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால் அவனை எதிர்கொள்ள முடியல. வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவனும் நம்ம ஹீரோவை அடித்து நாக் அவுட் பண்ணி மயக்க முடி வச்சிடறான். கரெக்டாக அந்த டைமில் தான் இந்த பக்கம் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபால்கன் தன் டீமோடு வந்து கோழிகளை அட்டாக் பண்ணுறதை நிறுத்த சொல்லி ஒரு முடிவு கொண்டு வர பார்க்குறான். அந்த எரியற ஏர்கிராஃப்ட்டுக்கு நடுவில் மயக்க முடி வச்சு நம்ம ஹீரோவை டக்குன்னு அந்த வில்லை நெருப்புக்குள்ளே தூக்கி வீசுகிறான். அந்த செகண்டில் தான் நம்ம ஹீரோ தான் நேசிச்ச அம்மா, பாட்டி, அக்கா, அப்புறம் மாஸ்டர் இவங்களெல்லாம் நினச்சி ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் நெருப்புலேருந்து சும்மா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வெளியே வந்து தான் அப்பாவோட அந்த 360 டிகிரி அட்வான்ஸ் ஃப்ளையிங் வித்தையை வச்சு அந்த மேயர் வில்லனை சும்மா துவம்சம் பண்ணி அட்டாக் பண்ணிடுறான். அவனுக்கு சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் ஃபால்கன் அவன் ஆர்மியோடு வந்து வில்லனை அமைக்கி பிடிச்சி லாக் பண்ணிடுறான். எப்படி இந்த போரில் டோட்டலாக தோற்று போயிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சர்வாதிகார வெள்ளை மேயர் அழுதுகிட்டே உண்மையை ஒத்துக்கிறான். என் அண்ணன் ரொம்ப இலகின மனசுக்காரன். அவன் இந்த சிட்டி மக்களுக்கு நான் கொண்டு வந்த பல கொடூரமான திட்டங்களை அவன் தடுக்க பார்த்தான். அதனால தான் அவனை பிளான் பண்ணி கொண்டேன்னு சொல்கிறான். இருந்தாலுமே தான் பேராசையால் தன்னோட சொந்த அண்ணனையே கொண்டுட்டோம்ன்ற அவனுக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சியும் இப்போ அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இவனை கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்குள்ளே இந்த கர்வமும் கடைசியாக பட்டு டோட்டலாக உடஞ்சி சிதறி போயிடுச்சு. அப்படியே சண்டைலாம் முடிஞ்சு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா அப்படியே ராயலாக பறந்து வந்து நம்ம அம்மா பாட்டிக்கிட்டையும் அக்கா கிட்டையும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தான் அப்பா பார்த்தினா அத்தனை ஆகச்சிறந்த உண்மையும் வெளியே வருது. ஆக்சுவலாக அவனோட அப்பா வெறும் பறக்கிற திறமையால் மட்டும் உலக புகழ் பெறல. அவர் வாழ்நாள் முழுக்க தான் வழியில் குறுக்கிட்ட அத்தனை கஷ்டப்படுற பறவைகளுக்கும் அள்ளி அள்ளி உதவி செஞ்ச ஒரு ஆகப்பெரிய தங்கமான பறவை. அதனால தான் இன்றைக்குமே இந்த பறவைகளோட மனசில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட லெகசியை மறுபடியும் இவன் காப்பாற்ற போகிறதா கையில் எடுத்துக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் சீக்வென்ஸில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.